Hi teachers, welcome to my channel. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நம்ம இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஓர் இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருள்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடத்தின் பெயர் சந்தை. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களில் பெயர் நுகர்வோர் பொருட்கள். சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையாகும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை யுளபோல இல்லாகி தோன்றா கெடும். குறளின் விளக்கம்: தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய்த் தோற்றமும் இல்லாமல் அழியும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை யுளபோல இல்லாகி தோன்றா கெடும் என்ற குறளின் விளக்கம்: தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய்த் தோற்றமும் இல்லாமல் அழிந்து போகும். முதல் நிலை தொழில்கள் என்றால் என்ன? உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்கள் எனப்படுகிறது. முதல் நிலை தொழில்கள் என்றால் என்ன? உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்கள் எனப்படுகிறது. முதல் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு: வேளாண்மை, கால்நடைகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருள்கள் சேகரித்தல், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல். முதல் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு: வேளாண்மை, கால்நடைகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருட்கள் சேகரித்தல், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுதல். பணம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. இப்பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் பணம். இரண்டாம் நிலை தொழில்கள் என்றால் என்ன? முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் இரண்டாம் நிலை தொழில்கள் என்றும் தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகின்றன. தொழில்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை? பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை? பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். காடு சார்ந்த தொழிற்சாலைகள் எவை? காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருள்கள். காடு சார்ந்த தொழிற்சாலைகள் எவை? காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருள்கள். கனிம தொழிற்சாலைகள் எவை? சிமெண்ட், இரும்பு, அலுமினியம். கனிம தொழிற்சாலைகள் எவை? சிமெண்ட், இரும்பு, அலுமினியம். கடல்சார் தொழிற்சாலைகள். கடல் உணவு பதப்படுத்துதல். கடல்சார் தொழிற்சாலைகள். கடல் உணவு பதப்படுத்துதல். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். மூன்றாம் நிலை தொழில்கள் என்றால் என்ன? குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருள்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மூன்றாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு: போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள். மூன்றாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு: போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள். தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகம், பொருள்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வங்கி,
பண பரிமாற்றம், வங்கிச் சேவைகள்.